63 நாயன்மார்களில் ஒருவராகிய சிறு தொண்டரினுடைய வரலாறை நாம் எல்லோருமாக சேர்ந்து இப்போது சிந்திக்க இருக்கிறோம். பட்டினத்தார் ரொம்ப அழகா பாடினார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன், என்னால என்னோட பிள்ளைய அறிஞ்சு கறி சமைக்க முடியாதுன்னு பாடினார் பட்டினத்தார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன். சிவபெருமானுக்கு பிள்ளை கறி சமைத்து கொடுத்தவர் சிறுதொண்டர். அவருடைய வரலாறைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். திருச்செங்காட்டங்குடி இந்த ஊர்ல தான் பிறக்கிறார் சிறுதொண்டர். அவருடைய பெயர் பரஞ்சோதியார். நரசிம்மவர்ம பல்லவனிடம் அவர் சேனாதிபதியாக பணிபுரிகிறார். சேனாதிபதியாக பணிபுரிகிற போது இந்த நரசிம்மவர்ம பல்லவனுக்கு மனசுல ஒரு குறை இருந்தது. அவங்க அப்பா காலம் வரைக்கும், மகேந்திரவர்ம பல்லவன் காலம் வரைக்கும் சாளுக்கிய மன்னர்கள் தான் இவங்களை போர்ல ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாம அவங்கள ஜெயிக்கணும், நம்முடைய மூதாதையரை ஜெயித்த சாளுக்கியர்களை நாம ஜெயிக்கணும் என்று நரசிம்மவர்ம பல்லவனுக்கு ஒரு ஆசை. சேனாதிபதி யாரு? பரஞ்சோதியார் இல்லையா? அதனால பரஞ்சோதியாரை போருக்கு அனுப்புகிறார். இவர் படையெடுத்து போகிறார். போன அந்த இடம் தான் வாதாபி. அந்த சாளுக்கியர்களினுடைய தலைநகரமாக இருந்தது வாதாபி. போர் எடுத்து போறார், போர்ல ஜெயிக்கிறார். நிறைய தங்கம், வைடூரியம் எல்லாத்தையும் கொண்டு வந்து மன்னன் கிட்ட கொடுக்குறார். நரசிம்மவர்ம பல்லவனுக்கு ஒரே சந்தோஷம். இதெல்லாம் உங்களை தவிர வேற யாரால சாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டான். அப்ப அங்க இருந்த அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க, இவர் இதெல்லாம் சாதிச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவரு சிவபெருமானுக்கு தொண்டர், சிவனடியார். அந்த சிவனுடைய அருளால் இதையெல்லாம் சாதித்தார். இப்பதான் மன்னன் ஒரு சிவனடியாரையா நான் சேனாதிபதியா வச்சிருந்தேன், நீங்க உங்களுடைய சிவ தொண்டை தொடருங்கள் அப்படின்னு பரஞ்சோதியாரை விடுவிக்கிறான். ரொம்ப அழகா சேக்கிழார் எழுதினார். தம் பெருமான் திருத்தொண்டர் என கேட்ட தார்வேந்தன் உம்பர்பிரான் அடியாரை உணராதே கெட்டொழிந்தேன்னா, நீங்க சிவனடியார்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே, நீங்க போய் உங்களுடைய சிவ தொண்டை செய்யுங்கள் என்று மன்னன் அனுப்பி வைக்கிறான். சேனாதிபதியாக பரஞ்சோதியார் இருந்தபோது அவர் செய்த அந்த தொழிலை சேக்கிழார் மேய தொழில் என்று எழுதுகிறார். பிடிக்காம இருந்தாராம், விருப்பமே இல்லாம இருந்தாராம். அதன் பிறகு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய ஆரம்பிச்சார் இல்லையா, இதை தூய தொழில் என்று சேக்கிழார் எழுதுகிறார். ரொம்ப விருப்பத்தோட சிவனடியார்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அமுது படைக்கக்கூடிய ஒரு அடியவராக பரஞ்சோதியார் இருக்கிறார். அவருடைய மனைவி திருவெண்காட்டு நங்கை. அவங்க பேர் என்னன்னு நமக்கு தெரியாது. திருவெண்காட்டிலே பிறந்தவர் என்பதால் அவருடைய பெயர் திருவெண்காட்டு நங்கை. இருவருமாக சேர்ந்து இல்லறம் நடத்துகிற போது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான். அவன்தான் சீராள தேவன். சீராளன் பிறந்த போது சேக்கிழார் என்ன எழுதினார் தெரியுமா? குழந்தை பிறந்துச்சுன்னு எழுதல, ரொம்ப அழகா எழுதினார். மனையறத்தின் வேறாகி விளங்கு திருவெண்காட்டு நங்கைப்பால் சீராள தேவன் என்னும் திருமைந்தர் அவதரித்தார். அவதாரம் செஞ்சாராம் சீராளன், பிறக்கல. சீராள தேவன் என்னும் திருமைந்தன் அவதரித்தார். சீராளன் வளர்ந்து வருகிறார். இப்போ சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடலை நிகழ்த்துவதற்காக அவங்க வீட்டுக்கு வர்றார். எப்படி வந்தாரா தெரியுமா? சிவபெருமான் பைரவ சன்னியாசி கோலத்துல வந்தார். உத்திராபதியாக வந்தார். அதென்ன உத்திராபதினா? உத்திரம்னா வடக்கு. வட இந்தியால இருக்கக்கூடிய அடியவர்கள், சிவனடியவர்கள், நம்ம அகோரின்னு சொல்லுவோம்ல, பார்த்தாவே பயமா இருக்கும்ல, அந்த சன்னியாச கோலத்துல வர சிறுதொண்டர் வீட்டுல சிவனடியார் யாராவது வந்தா அமுது படைக்கலான்னு காத்துக்கிட்டே இருந்தார். ஒருத்தரும் வரல. நான் போய் யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு வரேன் கிளம்பி போனாரா, அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் வரார். திருவெண்காட்டு நங்கையும் அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண் சந்தனத்தாதி, சந்தன நங்கைன்னு பேர், 2 பேரும் இருக்கிறாங்க. இப்போ சிவபெருமான் வந்து கேட்டார், வீட்டில் யாரு? திருவெண்காட்டு நங்கைக்கு சிவனடியாரை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம். ஐயா உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இப்ப சிவனடியார் என்ன தெரியுமா சொன்னார்? சிவனடியார் வேடத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன தெரியுமா சொன்னார்? மாதரார் தாம் இருந்த இட வகையில் தனி புகுதோம். எங்கே பெண்கள் தனியாக இருக்கிறார்களோ
அந்த இடத்திற்கு ஒரு நல்ல சன்னியாசியாக இருக்கக்கூடிய நான் வரமாட்டேன்னார். பெண்கள் கவனிக்கணும், பொதுமக்கள் கவனிக்கணும். என்ன சொல்றார்? பெண்கள் தனியாக இருக்கும் இடத்திற்கு ஒரு சன்னியாசி வரக்கூடாது. அதனால நான் வரமாட்டேன். நான் கணபதீஸ்வரம் கோவில்ல ஆத்தி மரத்தடியில போய் நான் காத்திருக்கிறேன். இப்போ சிறு தொண்டர் வீட்டுக்கு வரார். வந்த உடனே திருவெண்காட்டு நங்கை சொல்றா, ஒரு சிவனடியார் வந்தார், ஆத்தி மர நிழல்ல காத்திருக்கேன்னு சொன்னார். சிறு தொண்டர் அவரை போய் அழைக்கிறார். எப்படியெல்லாம் சிவபெருமான் சோதிக்கிறார் தெரியுமா? இந்த இடத்தில் சிவபெருமானே தோற்று போனான் என்று பெரியவர்கள் மிக அழகாக விளக்கம் சொல்கிறார்கள். சுவாமி, எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. இவர் சொன்னாரு, நான் 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவேன். அந்த நாள் தான் இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷம் சாமி, எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. நான் சாமியார்ன்றதுனால சைவம் சாப்பிடுவேன்னு நினைச்சிடாத, நான் பசு சாப்பிடுவேன். செஞ்சு தரேன் சாமி. என்கிட்ட 3 வகையான பசு இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். இப்போ அவர் சொன்னார், பசுனா நரப்பசு, மனித பசு. 5 வயசு தான் ஆகியிருக்கணும். ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தையா இருக்கணும், மூத்த குழந்தையா இருக்கணும். உடம்புல எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது. அந்த குழந்தைய தாதை அறிய தாய் பிடிக்கணும். 3 பேரும் சந்தோஷமா இதை செய்யணும்னார். எவ்வளவு நிபந்தனைகள் போடுறார். படிக்கும்போது நமக்கே கோபம் வரும். அப்பா அறுக்கணுமா, அம்மா பிடிச்சிக்கணுமா, குழந்தையும் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா அதை செய்யணுமா? சரி சாமி, நான் செஞ்சிடறேன்னார் சிறுதொண்டர். சிவபெருமான் இந்த பதிலை எதிர்பார்த்திருக்க மாட்டார். வீட்டுக்கு வந்தார். திருவெண்காட்டு நங்கை கிட்ட விஷயத்த சொன்னார். நமக்குத்தான் சீராளத்தேவன் இருக்கிறானே, அவனை அமுது செய்வோம் என்று சீராளத்தேவனை தயார் செய்கிறார்கள். நீராற்றா திருவெண்காட்டு நங்கை, பையனை குளிக்க வச்சு அலங்காரம் பண்றா. அவளுக்கு ஒரு ஆசை, இப்படி உச்சி முகர்ந்து முத்தம் கொடுக்கணும்னு. ஒரு அம்மா குழந்தைய குளிப்பாட்டிட்டு பொட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? உச்சி முகர்ந்து ஒரு முத்தம் கொடுப்பா. நியாயமா அம்மாக்கு இது தோணும் தானே? திருவெண்காட்டு நங்கைக்கு சீராளத்தேவனை உச்சி மோர்ந்து ஒரு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. ஆனா முத்தம் கொடுக்க வந்தவ, இது இறைவனுக்கு உரியது, அதை நான் எச்சில் படுத்தி விடக்கூடாது அப்படின்னு முத்தம் கொடுக்கணும்னு தோண அந்த ஆசையை கூட அடக்கிட்டாலாம். இது பிள்ளையை கறி சமைக்கிறார்கள். சேக்கிழார் ரொம்ப ரொம்ப நுட்பமா இந்த இடத்துல ஒரு வரியை போட்டார். தாதை அறிய, அரியன்றது வேற, அறுக்கன்றது வேற. அறுத்தா வலிக்கும், அரிஞ்சா வலிக்காது. முருங்கைக்காய அரிஞ்சா வலிக்காது, கத்திரிக்காயை அரிஞ்சா வலிக்காது, கீரையை அரிஞ்சா வலிக்காது, அறுத்தா வலிக்கும். ஒரு விலங்கை போய் நீங்க அறுத்தீங்கன்னா, கையை அறுத்தா கால் அறுத்தா வலிக்கும், அரிஞ்சா வலிக்காது. இன்னொன்று, எதை அறுகிறோமோ அது மீண்டும் முளைக்கும். மாங்காயை அரிஞ்சோன்னா அந்த விதையை தூக்கி போட்டால் மாங்காய் மறுபடியும் முளைக்கும். அரிய என்று ரொம்ப நுட்பமாக தெய்வ சேக்கிழார் அந்த இடத்திலே ஒரு வரியை எழுதினார். இந்த தலைக்கறி இருக்குல்ல, அதை யாராவது சமைப்பாங்களா? அதனால வேணான்னு சந்தனத்தாதிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ சாப்பாடெல்லாம் தயாராயிருச்சு. சன்னியாசி கோலத்தில் இருக்கக்கூடிய, பைரவ சன்னியாசி கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை உணவு உண்ண வாருங்கள்னு அழைக்கிறார் சிறுதொண்டர். அவர் சொன்னாரு, இன்னொரு சிவனடியார் யாராவது இருந்தா நீ கூட்டிட்டு வாங்க. இன்னொரு சிவனடியார் இருந்தா இவர் ஏன் இவரை கூப்பிட போறார் இல்லையா? ரொம்ப அழகா சிறுதொண்டர் தன்னை தாழ்த்தி கொண்டு சொன்னார், நானும் விபூதி அணிகிறவன். எப்படி சிவனடியார்கள் எல்லாம் விபூதி அணிகிறார்களோ அது போல நானும் திருநீறு பூசுபவன் சொன்னார். அப்படியா, சரி வா உக்கார், நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். இப்போ சாப்பிட உட்காரும் போது கேட்டாரு, தலைக்கறி இருக்கா? தலைக்கறியை யாராவது சாப்பிடுவாங்களான்னு தானே நாங்கள் அதை செய்யலை. தகச்சு போய் நிற்கிறார் திருவெண்காட்டு நங்கை. சந்தனத்தாதி சொன்னா இவ்வளவு நிபந்தனை போடுற இந்த மனுஷன் தலைக்கறியை கேட்டாலும் கேட்பாருன்னு அதையும் சமைச்சு வச்சிருக்கேன், கொண்டு வந்து கொடுத்தா. இப்போ எல்லாத்தையும் பரிமாறியாச்சு. பரஞ்சோதியார் பார்த்தார், சிறுதொண்டர் பார்த்தார், சிவனடியார் சாப்பிட தாமதமாகிட்டே இருக்கே, முதல்ல நாம சாப்பிடுவோம். அவர் அப்புறம் உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடுவார். சாப்பாட்டில் கை வைக்க போனார். இப்போ சிவனடியார் வேடத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சொன்னார், 6 மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்ற நானே பொறுமையா இருக்கேன், தினமும் சாப்பிட்ற உனக்கு என்ன அவசரம்?
சரி உன் பையனை கூப்பிடு. ரொம்ப அழகா சிறு தொண்டர் பதில் சொல்றார், இப்போதைக்கு அவன் உதவ மாட்டான். எப்படி கூப்பிடுறது பையனை? இப்போது அவன் உதவ மாட்டான். பரவாயில்ல கூப்பிடு. சிவனடியார் சொல்றார். 2 பேரும் வீட்டுக்கு வெளியில வந்து திருவெண்காட்டு நங்கையும் சிறு தொண்டரும் சீராளனை அழைக்கிறார்கள். மைந்தா வருகனர் சிறு தொண்டர். செய்ய மணியே சீராளா வருவாய் அப்படின்னார் திருவெண்காட்டு நங்கை. குழந்தை வந்தான். எப்படி குருகுலத்துக்கு படிக்க போன குழந்தை எப்படி வீட்டுக்கு திரும்பி வருமோ அதே மாதிரி மகிழ்ச்சியா துள்ளலா ஓடி வந்தது. 2 பேருக்கும் ஒன்றும் புரியல. திரும்பி பார்த்தா கறி இல்லை, இலை இல்லை, சிவனடியாரும் இல்லை. இப்போ வந்தவர் யார் என்று பார்த்தால் சிவபெருமான் முருகப்பெருமானோடும் அன்னை பார்வதியோடும் வானத்திலே ரிஷபாரூடராக காட்சி கொடுத்தார் என்று ரொம்ப அழகா சேக்கிழார் எழுதுறார். எப்படி காட்சி கொடுத்தாராம்? தையலோடும் சரவணத்து தனையரோடும் தாம் அணைவாம். 3 பேருமாக சேர்ந்து குடும்பமாக இறைவனுக்கு தொண்டு செய்தார்கள். அதனால தானும் மனைவியோடும் மகனோடும் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் என்று சேக்கிழார் எழுதுகிறார். இந்த இடத்தில் ஏதாவது ஒரு இடத்துல சிறு தொண்டர் என்னால முடியாதுன்னு பின்வாங்கிடுவார் அப்படின்னு தான் சிவபெருமான் நினைச்சிருக்கணும். ஆனால் எல்லா சோதனைகளையும் கடந்து சிவபெருமான் வைத்த அனைத்து சோதனைகளிலும் வெற்றி பெற்றவர் சிறு தொண்டர். இப்போ ஒரு கேள்வி வருது, கடவுளா இருந்துகிட்டு பிள்ளைக்கறி கேட்கலாமா? அதனுடைய தாத்பரியமே அதுதானே. எதுக்காக இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சிறுதொண்டர் கதை சொன்னேன்னா, அது எப்படி கடவுள் பிள்ளைய கறி சமைச்சு கேட்கலாம்? இது ஒரு நியாயமான கேள்வி தானே. என்ன காரணம் தெரியுமா? 63 நாயன்மார்கள்ல சிறு தொண்டர்கிட்ட தான் போய் சிவபெருமன் பிள்ளை கறி கேட்டார். வேற யார்கிட்ட எது கேட்டாரா? அப்பூதி அடிகளுக்கும் பிள்ளை இருந்தது தானே. ஏன் சிறு தொண்டர்கிட்ட மட்டும் வந்து கேட்டார்னா, அவர் சேனாதிபதியாக இருந்தபோது, படைத்தலைவராக இருந்தபோது 1000 பேரினுடைய தலையை வெட்டி சாய்த்தவர். அந்த கர்ம வினையை நீக்குவதற்காகவும் இப்படிதானே மற்றவங்களுக்கு வலிச்சிருக்கும். உன் பையன் கழுத்தை அறியும் போது வெட்டும் போது உனக்கு எப்படி வலிச்சதோ அது மாதிரி தானே மற்றவங்களுக்கு வலிச்சிருக்கும் என்று உணர்த்துவதற்காகவும் தான் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினார். அந்த சிறுதொண்டர் பிறந்த திருச்செங்காட்டங்குடி அந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரே உத்திராபதீஸ்வரர். சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் வருகிற நாளில் அந்த கோவில்ல அமுது படையல் விழா நடக்கும். யாருக்காவது குழந்தை பேரு இல்லைன்னா, ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைன்றவங்க சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் வருகிற போது திருச்செங்காட்டங்குடி கோவிலுக்கு போய் அங்கே நடைபெறக்கூடிய அமுது படையல் விழாவில் கலந்து கொண்டால் அந்த வைபவங்களை பார்த்தால் அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல அறிவும் அழகும் திறமையும் நீண்ட ஆயுளும் மிக்க நல்ல குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. இன்றைக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து சிறுதொண்டருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். யாருக்கெல்லாம் பிள்ளை வரம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது திருச்செங்காட்டங்குடி உத்திராபதீஸ்வரர் கோவிலில் நடைபெறக்கூடிய சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் அன்றைக்கு நடைபெறக்கூடிய அமுது படையல் விழாவில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள்.